ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்கிறார். எரேமியா 34ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. இந்த காலத்தில் வாழ்கிற நாம் மனித இனம் பலர் நினைக்கிற நினைவு ஒன்று உண்டு. தற்செயலாய் இந்த காரியம் நடக்கிறது, தற்செயலாய் அந்த காரியம் நடக்கிறது என்று நம் வாழ்க்கையில் பல காரியங்களை நாம் சந்திக்கும் போது நாம் நினைப்பதுண்டு. இது ஏன் வருகிறது என்று தெரியாது, என் வாழ்க்கையில் இந்த இன்பம் எதற்கு வருகிறது என்று தெரியாது, இந்த துன்பம் எதற்கு வருகிறது என்று தெரியாது, எதினால் இவைகள் எல்லாம் நடக்கிறது என்று தெரியாது. வரும் சம்பவங்களை மட்டும் அதை வாழ்ந்து கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டு இன்ப துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்து முடிக்கிற மனித இனமாய் இருக்கிறது. இது ஒரு பார்வையற்ற மனிதனை போல மனித வாழ்க்கை இருக்கிறது. இப்படி எதையும் அறிந்து கொள்ளாமல் ஏன் பிறக்கிறோம், ஏன் இருக்கிறோம், நம் வாழ்க்கையில் வருகிற இன்ப துன்பங்கள் தெரியாது, ஏன் நாம் வாழ்க்கையில் நன்மை நடக்கிறது என்று தெரியாது, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்று தெரியாது, எதையும் புரிந்து கொள்ளாமல் வாழ்கிற வாழ்க்கை மனித வாழ்க்கை அல்ல. அப்படி வாழ்கிற வாழ்க்கையின் முடிவு நித்திய ஜீவனாய் இருக்காது. மிருகங்களை போல வாழ்ந்து மடிந்து பாதாளத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் மனித வாழ்க்கை அப்படி அல்ல. கர்த்தர் மிக தெளிவாய் கொடுத்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு செயல்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. இன்பமோ துன்பமோ, பிடித்ததோ பிடிக்காததோ, ஆனால் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. நம்முடைய செயல்கள் எல்லாவற்றிற்கும் காரணம் உண்டு. நமக்கு எந்த தீமையும் நம்முடைய தவறுகள் இல்லாமல் நடப்பதில்லை. 99% துன்பங்கள் வருவதற்கு நாமே காரணமாய் இருக்கிறோம். இதை சற்று நாம் இந்த வேத பகுதியை படிக்கும் போது ஆராய்ந்து அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய ஜனங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவங்களும் கர்த்தரால் நியமிக்கப்பட்டு கர்த்தர் அனுமதித்து கொடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அவர்கள் இஸ்ரவேலுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொஞ்ச ஜனங்கள் போயிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும், அதாவது எருசலேமையும் யூதாவையும் சுற்றிலும் நேபுகாத்நேச்சார், பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவனுடைய சர்வ சேனையும், அந்த ராஜாவுடைய எல்லா சேனையும், அந்த ராஜாவுக்கு ஆளுகைக்குட்பட்ட மற்ற ராஜ்யங்களின் சேனைகளும், சகல ராஜ்யங்களும், நேபுகாத்நேச்சார் ராஜாவுக்கு உட்பட்ட சகல ராஜ்யங்களும் சகல ஜனங்களும் சேர்ந்து எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறார்கள். இது எப்படி இருக்கிறது? சுண்டலியை அடைப்பதற்கு மிகப்பெரிய சிங்கம் வருவது போல இருக்கிறது. இது அப்படித்தான் இருக்கிறது, வேறு ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. எருசலேமோட சிறு நகரம். பூமியின் ராஜாக்கள், அதாவது நேபுகாத்நேச்சார் ராஜா, எஸ்தர் புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது 1ஆம் அதிகாரத்தில் 127 தேசங்களை நேபுகாத்நேச்சார் ராஜா அரசாண்டு இருக்கிறார். எத்தியோப்பியா முதல் இந்தியா வரைக்கும் உள்ள தேசங்கள் 127 தேசங்கள். இத்தனை தேசங்களை பிடித்திருக்கிறார், ராஜ்யங்களை பிடித்திருக்கிறார் என்றால் அவருடைய படைபலம் எவ்வளவு? அது மட்டும் அல்லாமல் இவர்கள் அந்த ராஜா பிடித்திருந்த, பாபிலோனின் ராஜா பிடித்திருந்த அந்த ராஜ்யங்களின் படைகள் அவைகளும் சேர்ந்து கொண்டு, அந்த ஜனங்களும் சேர்ந்து கொண்டு, எல்லாம் சேர்ந்து வந்து எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய வருகிறது. இப்பொழுது என்ன நடக்கும்? யுத்தத்தின் முடிவு என்ன? இது அந்த காலத்தில் நடந்தது. இதன் முடிவு என்ன ஆகிறது என்று பார்ப்போம். அதற்கு முன்பாக இன்னொரு காரியத்தை தெரிந்து கொள்வோம். இதே சூழ்நிலை மீண்டும் இஸ்ரேல் தேசத்திற்கு வரப்போகிறது. வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாய் இருக்கிறது. உலகெங்கும் இருக்கிற சகல தேசங்களும் கடைசி நாட்களில் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி வந்து யுத்தம் செய்யும்
என்று கர்த்தர் சொல்கிறார். அர்மகெதோன் அர்மகெதோன் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஏன் நடந்தது? இது நடக்க போகிறது. அது கர்த்தருடைய நியாய தீர்ப்பாய் இருக்கிறது. அது இனி நம் காலத்தில் நாம் சந்திக்க போகிறோம். அது இருக்கட்டும். ஆனால் இந்த எரேமியாவின் காலத்தில் இப்படி வந்த இந்த காரியம் ஏன் வந்தது என்பதை குறித்து நாம் கவனிப்போம். இப்படி எல்லா ஜனங்களும் கூடி வந்து எருசலேமுக்கு விரோதமாய் யுத்தம் செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு வருகிறது. எரேமியா காவற்சாலையின் முற்றத்தில் சிதேக்கியா ராஜாவால் காவல் வைக்கப்பட்டிருக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறார். இப்பொழுது கர்த்தர் பேசுகிறார். சிறையில் இருக்கும் தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு சாதாரண மனிதர்களை போல, உலக வாழ்க்கை வாழ்கிறவர்கள் பேசுவது போல நாம் நினைத்து விடக்கூடாது, பேசிவிடவும் கூடாது. எரேமியா சிறைச்சாலையில் இருக்கிறார். சிதேக்கியா ராஜா தான் வைத்தார். அவர் என்ன பாவம் செய்தார்? எரேமியா ஒரு பாவமும் செய்யவில்லை. உண்மையான தீர்க்க தரிசனத்தை சொன்னார். அதனால் சிறையிலிடப்பட்டார். அங்க இருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் ஓடி வந்து காப்பாற்றுவார் என்றுதான் நாம் பேசுவோம். ஒரு உண்மையான தீர்க்கதரிசி சிறைச்சாலையில் ஆண்டவர் விட்டு விடுவாரா? பவுலையாவை போல, சீலாவை போல உடனே விடுதலை ஆக்குவார். அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று நினைத்தால் விடுதலையாக்கினார். எரேமியாவை அங்கேயே இருக்க வேண்டும் என்று நினைத்தால் அதனால் சிறைச்சாலையிலேயே வைத்திருந்தார் கர்த்தர். சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை, துன்பமான காரியங்களை விட்டு விலகிவிட வேண்டும் என்று நாம் நினைப்பது இயல்பு. நாமும் இப்படி சிறைப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நாம் இருக்கலாம். அதனால் பல துன்பங்களையும் நாம் அனுபவிக்கலாம். ஒன்று தெரியுமா? அது அடைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, சிறைப்பிடிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, பாதுகாக்கப்பட்ட வாழ்க்கை. உலகத்தாருக்கு அது சிறையிருப்பாய் தோன்றலாம். கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படியாக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்தார். பல ஊழியர்கள், பல பரிசுத்தவான்கள், உண்மையான கர்த்தருடைய ஊழியர்கள் தங்கள் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக ஆயத்தப்படுத்தும்படியாக, அந்த ஊழியரை ஆயத்தப்படுத்தும்படியாக கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் சைலண்ட் இயர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்களை மறைத்து வைப்பார். உலகத்தை விட்டு மறைத்து விடுவார். தனிமைப்படுத்தப்படுவார்கள். சிறையிடப்பட்ட வாழ்க்கை போலதான். இந்த இடத்தில் எரேமியா சிறைச்சாலையிலிருந்து தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோசிப்பையா சிறைச்சாலையிலிருந்து தீர்க்க தரிசனம் சொன்னார். அடிமையாக இருந்தால் அதன் பின்பு சிறைச்சாலைக்கு வந்தார். அங்கிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்தார். கர்த்தரையும் உடனடியே விடுதலையாக்கவில்லை. யோசிப்பையாவையும் உடனே விடுதலையாக்கவில்லை. எரேமியாவுடன் பேசுகிறார், தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். ஆனால் அவரை விடுதலையாக்கவில்லை. சிறைச்சாலையில் இரு என்று விட்டு வைத்திருக்கிறார். கர்த்தரின் வழி நடத்துதல் சில நேரம் நமக்கு புரியாது. மாம்ச ரீதியாக உலக வழக்கத்தின்படி பேசிவிடக் கூடாது. கர்த்தர் எதையாவது சொன்னால், அவர் ஏதாவது செய்தால் காரணம் இருக்கும். அமைதியா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது துன்பமாய் இருந்தாலும், பாடுகளாய் இருந்தாலும், வலி வேதனையாய் இருந்தாலும், அவமானம் தூஷணங்களாய் இருந்தாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். கர்த்தாவே, ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த தூஷணம், ஏன் எனக்கு இந்த வலி என்று புலம்ப கூடாது. ஆரம்பத்தில் எல்லோரும் புலம்புவோம், புரிந்து கொள்ளும் வரைக்கும். அதை குறித்து நாம் புரிந்து கொள்ளும் வரைக்கும் புலம்பிக் கொண்டிருப்போம். புரிந்துவிட்டால் அடங்கி அமைதியாகிவிடும். உண்மை அதுதான். கர்த்தர் சிறைச்சாலையிலேயே தான் எரேமியாவை வைத்திருந்தார். இருக்கட்டும் என்று. ஏன்? நேபுகாத்நேச்சார் ராஜா எதிரிகள் சூழ்ந்து, அந்த ராஜா உட்படையில் சூழ்ந்து வருகிற காலம், எரேமியா தீர்க்கதரிசியை பாதுகாக்க வேண்டும். அவர் அந்த இடத்திலிருந்து ராஜாவுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும். அவருக்கு ஒரு வேலை அங்கு இருந்தது. அதை நிமித்தம் கர்த்தர் வைத்திருந்தார். எந்த ஒரு தேவ மனிதரும் ஒரு இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒரு கடினமாக, அந்த இடத்தில் இருப்பது மிகவும் கடினமாக இருந்தாலும் கூட கர்த்தர் அந்த இடத்தில் அவர்களை வைத்திருந்தால் நிச்சயம் அதற்கு ஒரு காரணம் இருக்கும். அங்கு ஒரு வேலை இருக்கும் அவர்களுக்கு. அதனால் கர்த்தர் வைத்திருந்தார்.
கர்த்தருடைய ஆலோசனைகள் மிகவும் பெரியது. அதை சில நேரம் புரியும், சில நேரம் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, பொருட்படுத்தக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், கர்த்தர் எதை செய்தாலும் அதில் காரணம் இருக்கும் என்று நாம் தாழ்மையோடு கர்த்தர் மேல் வைத்து விசுவாசத்தோடு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நமக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் புரிய வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். சில விஷயங்கள் புரியாது, ஒழுங்காக சொன்னதை செய்ய என்பார், செய்து விட வேண்டும். கீழ்ப்படிதல் மட்டுமே முக்கியம். நமக்கு புரிந்தாலும் சரி, புரியாவிட்டாலும் சரி, கர்த்தர் சொன்னால் கீழ்ப்படிந்து விட வேண்டும். எந்த செயலை செய்ய சொன்னாலும் செய்து விட வேண்டும். அமைதியாயிரு என்றால் அமைதியா இருக்க வேண்டும். ஐயோ, இவ்வளவு துன்பப்படுத்துகிறார்களே, இப்பொழுது என்னால் எப்படி அமைதியா இருக்க முடியும் என்று எதற்கு நீ கேட்கக்கூடாது கர்த்தரிடம். கர்த்தர் சொன்னால் அமைதியா இருக்க வேண்டும். நாம் கண்ணீர் விட்டு கதறி அழுகிற நிலை இருக்கும். கர்த்தர் சொல்லுவார் சமாதானமா இரு என்று. நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் இருக்கும். இவ்வளவு துன்பத்தில் இருக்கிறேன், எப்படி சாமி நான் சமாதானமா இருப்பது என்று கேட்க தோன்றும். கேட்கக்கூடாது. அப்படி என்றால் நம்முடைய துன்பங்கள் அற்பமானது. அதை நாம் தேவையில்லாத காரியங்களை போட்டு நாம் மிகவும் துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்மை நாமே. நீ சமாதானமா இரு என்றால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று போதும். அது ஒன்றுமில்லை, நீ சமாதானமாயிரு, அதையெல்லாம் நான் பார்த்துக் கொள்கிறேன், உன் வேலையை நீ கவனி என்று போதும். அதை புரிந்து கொண்டு நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம் பரம தகப்பன் அவரோடு பழகி வாழ வேண்டும். பழகி பார்த்தால்தான் அவர் குணம் புரியும். இப்படியாக எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது. இந்த கால சிறைச்சாலை போல நல்ல உணவு, படுக்க இடம் என்றெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். அந்த காலத்தில் உணவும் தண்ணீரும் சிறிதளவுதான் கொடுப்பார்கள். மிகவும் துன்பப்படுத்தப்பட்டார்கள். சிறை வாழ்க்கை என்பது அந்த காலத்தில் மிகவும் கொடுமையானது. சரி, அவ்வளவு துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டு எரேமியா அங்கே இருக்கிறார். அந்த சமயத்தில் கர்த்தர் வருகிறார். கர்த்தர் அவரோடு பேசுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், எரேமியாவே, நீ போய் யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியாவின் இடத்தில் போய் சொல், நேபுகாத்நேச்சார் ராஜா புறப்பட்டு வந்து எருசலேமோடு யுத்தம் செய்ய போகிறான். அவன் வந்துவிட்டால் யுத்தம் செய்ய போகிறான். நான் அவன் கையில் தேசத்தை ஒப்பு கொடுத்து விட்டேன். எருசலேமை ஒப்பு கொடுத்து விட்டேன். எருசலேம் பட்டணத்தையும் யூதா தேசத்தையும் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன். அவன் இந்த நகரத்தை சுட்டரிப்பான். எருசலேமை சுட்டரிக்க போகிறான். நீ போய் சொல் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படி இருக்க நீ அவன் கையில் தப்பிக்க முடியாது. அவனிடம் இருந்து நீ தப்பிக்காமல் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். நிச்சயமாய் ஒப்பு கொடுக்கப்படுவாய். நீ அவனால் பிடிக்கப்படுவாய். பயப்படாதே, நீ பட்டயத்தால் கொன்று போடப்படுவதில்லை. உன்னை பட்டயத்தால் கொல்ல மாட்டார்கள். நீ பிடிக்கப்படுவாய். நீ அங்கு போக வேண்டும் பாபிலோனுக்கு. ஆனால் நீ கொல்லப்பட மாட்டாய். உன் முன்னோர்களின் மரணத்தை போல உன் மரணமும் இருக்கும். சாதாரணமாக உயிரோடு இருக்கும் வரை நீ வாழ்ந்து நல்லபடியாக மரணம் அடைவாய். உன் முன்னோர்களை எப்படி அடக்கம் செய்தார்களோ, துக்கம் கொண்டாடி அடக்கம் செய்தார்களோ, தூப வர்க்கங்களை கொளுத்தினார்களோ, அதே போல உனக்கும் ஜனங்கள் செய்வார்கள். நீ அங்கு போவாய், ஆனால் நல்ல விதமான மரணத்தை தான் அடைவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ நிச்சயமாய் பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவாய். நீ தப்பிக்க முடியாது என்பதை புரிந்து கொள். அது மட்டுமல்ல, உன் கண்கள் நேபுகாத்நேச்சார் ராஜாவை காணும். பாபிலோனின் ராஜாவின் கண்களை காணும். உன் வாய் அவனுடைய வாயோடு பேசும் என்றே கர்த்தர் சொல்கிறார். மிக துல்லியமாக தெளிவாக தீர்க்க தரிசனத்தை சொல்கிறார். ஆனாலும் நீ அங்கு கொண்டு போகப்பட்டு சமாதானத்தோட சாவாய் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது ஒரு மனிதனுடைய, முக்கியமாக ஒரு ராஜாவின் மரணம் என்பது அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் முறையை பொறுத்தே கர்த்தர் கொடுக்கிறார். ராஜாக்களின் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது இதை நாம் தெரிந்து கொள்ளலாம். கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற ராஜாக்கள் நல்ல மரணத்தை அடைந்து நல்ல விதமாக கல்லறைக்குட்படுகிறார்கள். அவர்களுடைய பிதாக்கள் அண்டையிலேயே அவர்களை அடக்கம் பண்ணுகிறார்கள். துன்மார்க்கமாய் மிகவும் அக்கிரமமாய் நடந்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்ட ராஜாக்களை கர்த்தர் அகால மரணத்திற்கு கொடுக்கிறார். அதாவது அவர்கள் அடக்கம் பண்ண ஆள் இல்லாமல் இருப்பார்கள்.
வேறு தேசங்களில் போய் இறப்பார்கள். இப்படி எல்லாம் பல காரியங்கள் நடக்கும். இதெல்லாம் நம்முடைய செயல்களுக்கு ஏற்ற காரியங்கள் தான் நம் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய செயல்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது என்று சொல்லலாம். சற்று நாம் ஆராய்ந்து புரிந்து கொள்வோம். நாம் நன்மை செய்யும் பொழுது அதற்கேற்ற நன்மைகளை கர்த்தர் தருகிறார், பலனை தருகிறார். கர்த்தர் சொல்கிறார், துன்மார்க்கனுடைய ஆயுளோ குறுகி போகும் என்று. ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருக்கிறான். அவன் வாழ்க்கையை கர்த்தர் அவனுக்கு 70 வருடம் ஆயுள் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்புகிறார். அவன் 70 வருடம் அவனுக்கு ஆயுசை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறார் என்றார். அந்த மனிதனுக்கு கர்த்தர் 70 வருடங்களை ஆயுசாய் நிர்ணயித்திருக்கிறார் என்றால், அவனுடைய அக்கிரமங்கள் மிகவும் துணிந்து அநியாயமாய் அக்கிரமமாய் மிகப்பெரிய அக்கிரமங்களை அவன் செய்கிறான் என்றால், கர்த்தருடைய பார்வையில் அருவருக்கத்தக்க காரியங்களை, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஒரு மனிதன் செய்யும் பொழுது அவனுடைய ஆயுளை கர்த்தர் குறைத்து விடுகிறார். துன்மார்க்கனுடைய ஆயுளும் குறுகி போகும், குறுகலாய் முடியும் என்று சொல்கிறார்கள். ஒரு எலாஸ்டிக் போல 70, 80, 40, 50 என்ற காலத்தில் முடிந்துவிடும். மிகவும் துன்மார்க்கமாய் நடந்தால் உடனே மரணம் வருகிறது. இதற்கு பெல்ஷாத்சார் ராஜாவினுடைய வாழ்க்கை ஒரு அடையாளம். அந்த ராஜா கர்த்தருடைய தேவாலயத்தின் பொக்கிஷங்களில் இருந்த தேவாலய பனிமுட்டுகளை எடுத்து வந்து அந்த பாத்திரங்களில் தானும் தன் மனைவியும் தன் குடும்பத்தாருடன் திராட்சரசம் பருகி அருவருப்பாக்கினான். அவன் செய்த பாவத்தின் நிமித்தம் அன்றே அவன் கொல்லப்பட்டான். இதே போல சில சம்பவங்கள் இருக்கிறது. சில மிகப்பெரிய துன்மார்க்கங்கள் நடக்கும் போது அன்றே அந்த நாளிலேயே அந்த மனிதனை கொண்டு விடுவார் கர்த்தர். இப்படியும் நடப்பதுண்டு. அதே போல சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும் என்று வாசகம் சொல்கிறது. மிக சீக்கிரமாய் நியாய தீர்ப்பை கொண்டு வந்துவிடும் சிலருடைய மிக வேகமான அக்கிரமம். அதனால் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து பொறுமையோடும் தாழ்மையோடும் கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பரிசுத்தமாய் நீதிமானாய் கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்க வேண்டும். இதை நாம் கவனமாக கொள்ளும்போது நம் வாழ்நாள் நீடித்திருக்கும், நிலைத்திருக்கும், நித்திய ஜீவனையும் அடையும். இவ்வுலகத்தின் பாடுகளிலிருந்தும் நாம் விடுதலை அடைய கர்த்தருடைய கிருபையையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியாக சிதேக்கியா ராஜாவை குறித்து அவருடைய மரணம் வரைக்கும் நடக்க போகிற சம்பவங்களை குறித்து எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். உன்னை குறித்து உன் ஜனங்கள், ராஜாவே நீர் இறந்து விட்டீர் என்று புலம்பி துக்கம் கொண்டாடி ஒரு ராஜ மரியாதையோடு உன்னை அடக்கம் செய்வார்கள் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார் சிதேக்கியாவை குறித்து எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக. இப்படி எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனைகள் எருசலேமுக்கு விரோதமாக வந்து யுத்தம் செய்து கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் எருசலேமிலும் யூதாவின் எல்லா பட்டணங்களிலும் லாகீசிலும் அசேக்காவிலும் மிச்சம் இருக்கிற எல்லா யுத்த பட்டணங்கள் எல்லா இடங்களிலும் பாபிலோனியன் ராஜாவின் சேனைகள் வந்து யுத்தம் செய்து கொண்டிருந்தது. இந்த சமயத்தில் தான் இந்த தீர்க்க தரிசனம் வருகிறது எரேமியாவுக்கு. யூதாவின் அரணிப்பான பாதுகாப்பான பட்டணங்களில் மீந்திருந்த பட்டணங்கள் இவைகள் தான். இந்த இடங்களிலும் யுத்தம் நடக்கிறது. ஏற்கனவே நடந்த யுத்தத்தில் மீந்த இடங்கள், இந்த இடத்தின் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டிருந்தார்களோ அந்த இடத்தில் மீண்டுமாக பாபிலோனின் ராஜா வந்து யுத்தம் செய்கிறார். அவருடைய சேனை வந்து யுத்தம் செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். அது என்னவென்றால், யூதர்கள் அடிமைப்படுத்தக்கூடாது என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அது எப்படி என்றால், ஒரு சிலர் வறுமையின் நிமித்தம் யூதர்கள் மிகவும் துன்பத்தில் இருந்தால் அவர்கள் தங்கள் பிள்ளைகளையோ தன் வீட்டில் இருக்கிற ஆண்கள் அவர்களை அடிமையாக மற்ற இன்னொரு அடுத்த யூதனுடைய ஒரு பணக்கார வீட்டில் ஒப்பு கொடுக்கிறார்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவர்கள் அடிமையாக 6 வருடம் வேலை செய்கிறார்கள். பணத்திற்காக, தன் குடும்பத்திற்கு பணத்தை கொடுத்துவிட்டு இவர்கள் அடிமையாக வேலை செய்வார்கள். அப்படி அடிமைப்படுத்தி கொண்டால் 6 வருடம் வேலை செய்த பின்பு 7ஆம் வருடத்தில் விடுதலையை சொல்லி அவர்களை அனுப்பிவிட வேண்டும்.
எந்தவித பொருளும் அவர்களை கொடுத்த பணத்தை கேட்காமல் அவர்களை விட்டுவிட வேண்டும் என்பது கர்த்தருடைய கட்டளையாக இருக்கிறது. அவர்களை 6 வருடத்திற்கு பின்பு 7ஆம் வருடத்தில் அடிமையாக வைத்துக் கொள்ளக் கூடாது. இது கர்த்தருடைய சட்டம். யூதர்கள் அடிமையாக்க கூடாது. இதுதான் கர்த்தர் கொடுத்த சட்டம். ஆனால் இதை இஸ்ரவேலர்கள் கடைபிடிக்கவில்லை. இதை மட்டுமல்ல, எதையுமே தான் அவர்கள் கடைபிடிக்கவில்லை. இப்படியாக விட்டுவிட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சிதேக்கியா ராஜா இஸ்ரவேல் ஜனங்களோடு, தன் தேசத்தின் ஜனங்களோடு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஒருவேளை இந்த நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டதினால் அப்படி ஒரு உடன்படிக்கை செய்ய முன் வந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. சிதேக்கியா ராஜா செய்ய நினைத்தது அதாவது என்னவென்றால், இஸ்ரவேலர்களை 6 வருடத்திற்கு பின்பு யூதர்கள் அடிமை கொள்ளாமல் விடுதலை செய்து விட வேண்டும் என்று தேவாலயத்தில் வந்து எல்லோரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இதே போல செய்யப்பட்டது. இஸ்ரவேலர்கள் ஒப்புக்கொண்டார்கள். தாங்கள் அடிமைகளாக வைத்திருந்த தனி இனத்தாராகிய யூதர்களை, எபிரேயர்களை நாங்கள் விட்டு விடுகிறோம். வேலைக்காரர்களையும் வேலைக்காரிகளையும் ஆண் பெண் எல்லோரையும் நாங்கள் விட்டு விடுகிறோம் என்று கர்த்தருக்கு முன்பாக ஒப்புக்கொண்டார்கள். சிதேக்கியா ராஜாவின் சொல்லுக்கு கேட்டு இணங்கி நடந்தார்கள். சொல்லிவிட்டு அதை போலவே அந்த அடிமைகளை அனுப்பிவிட்டார்கள். அதுவும் செய்தார்கள். ஆனால் அதோடு நிற்கவில்லை. அதை செய்துவிட்டு அனுப்பிவிட்டு அதன் பின்பாக மீண்டுமாக மாறாட்டம் செய்து மீண்டுமாக அவர்களை அழைத்து அனுப்பி தங்களுக்கு அடிமைகளாக வேலைக்காரர்களாகவும் வேலைக்காரிகளாகவும் மீண்டுமாக அழைத்து அனுப்பி வைத்துக் கொண்டார்கள். அனுப்புவது போல அனுப்பிவிட்டு மீண்டுமாக அவர்களை அடிமைப்படுத்திக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் செய்தது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம். சொன்ன சொல்லை அவர்கள் மீறி நடக்கிறார்கள். அனுப்புவது போல அனுப்பிவிட்டு மீண்டும் அழைத்து கொண்டால் இது யாரை ஏமாற்றுகிற வேலை? தவறல்லவா? மிகப்பெரிய தவறு. கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து முழுமையாய் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிய வேண்டும். ஒப்புக்கொண்டு உடனே மீண்டும் இப்படி செய்திருக்கிறார்கள். இது தவறு. இந்த காலத்தில் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளும் கூட செய்வது இப்படித்தான். பிரசங்கத்தை கேட்கும் போது தங்கள் இதயத்தில் குத்தப்பட்டு தங்கள் தவறுகளை அறிக்கை செய்து விட்டுவிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பார்கள். அதன் பின்பு வீட்டுக்கு போய் கொஞ்ச காலமானதும், ஒரு சில நாட்கள் ஆனதும் மீண்டும் அந்த பாவத்தை செய்வது. இப்படிப்பட்ட குணங்கள் இன்றும் மனிதர்கள் வாழ்க்கையில் இருக்கதான் செய்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் இது தவறல்லவா? இது நிமித்தம் நன்மை நடக்குமா? நடக்காது. இது நிமித்தம் துன்பமே உண்டாகும். கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் செவி கொடுத்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். இப்படி இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை மீறி நடந்து கர்த்தருக்கு பயப்படாமல் போனார்கள். இந்த குணங்கள் நம்மிடத்தில் இருக்குமானால் அதை நாம் விட்டு விடுவோம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவசியம். அவர் பெரியவர், அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர். அவருடைய பரிசுத்தத்திற்கு முன்பாக நாம் நடுங்க வேண்டும். நடுக்கத்துடன் கர்த்தரை நாம் சேவிக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் என்பது முழு மனதோடு நாம் செய்ய வேண்டிய காரியமா இருக்கிறது. இவ்வுலகத்தின் காரியங்களோ உலகத்தார்களோ நமக்கு முக்கியமாய் நாம் நினைக்க கூடாது, கருதக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதே மிகவும் அவசியம். அதை கவனமாய் கொண்டால் மற்ற எல்லா காரியங்களும் வாழ்க்கையில் சரியாக நடக்கும். வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்கான ஃபார்முலா வேத வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தொடங்கிவிட்டால் சரியான ஃபார்முலாவில் நாம் போடும் சரியான கணக்குகளை போல அதனுடைய தீர்வு, அதனுடைய விடை மிக சரியாக கிடைக்கும். நித்திய ஜீவனை அடையலாம். இப்படியாக நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க கற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய வார்த்தைகளை படித்து அறிந்து கொண்டு முழு மனதோடு கீழ்ப்படிவோம். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், நடுங்க வேண்டும். கர்த்தர் அந்த சராசரத்தை விட பெரியவர். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அதை விட பெரியவர் அவர். வானம் மல்டி யூனிவர்ஸை குறிக்கிறது. எல்லை இல்லை, இன்னும் எல்லையை கூட நம்ம பார்க்க முடியவில்லை.
டெலஸ்கோப் மூலமாக கூட பார்க்க முடியவில்லை. அவ்வளவு பெரியது. அவர் அவ்வளவு பெரியவராய் இருக்க நாம் ஒரு 5 அடி 6 அடியில் இருந்து கொண்டு அவருக்கு விரோதமாய் பேசுவதும் செயல்படுவதும் மீறி நடப்பதும் மதியீனமான செயலாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுவோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம், நம் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வோம். நாம் நன்மை பெறவே கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் நாம் நன்மை பெறுவதற்கு, கர்த்தருக்கு நன்மையை செலுத்துவதற்கு அல்ல. கர்த்தரை பாதுகாப்பதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அவரை பாதுகாக்க யாரும் தேவையில்லை. நம்மை பாதுகாத்துக் கொள்ள, நம் வாழ்வு செழிக்க, நாம் நன்றாக இருக்க கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். அவருடைய ராஜ்யத்தில் சேர்ந்து அவரோடு மகிழ்ந்திருக்க கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தகப்பன் நம்ம ஆமீன். மாறனாக